ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்களோட பட்ஜெட் பைக்கர். நீங்கள் டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலைல மணி வந்து 7:30 மணி ஆகுது. ஸோ ரொம்ப ஹரிபரியாக போய்கிட்டுருக்கிறேன். ஏன்னா காலையில் நம்ம லாகின் பண்ணோடனே ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. ஸோ உடனே டக்குன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டர் ஒரு 1200 கிட்ட பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஆர்டர் நம்ம எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை எப்பயுமே ஆர்டர் டல்லு தான். பட் வந்து காலையில் எனக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. மேபி இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அப்பா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறதே மறந்துடுறேன். பல்சர் 150ங்கிற நினைப்பிலேயே பறக்க விட்றேன் வண்டியை. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர். ஸோ டோட்டலாக வந்து 8 கிலோமீட்டர் நம்ம வந்து போகணும். ஆல்ரெடி ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம வந்துவிட்டோம். இது போக இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கில் வந்து பெட்ரோல் ரொம்ப கம்மி. ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்புவோம். இப்போ 220 போடுங்க. 220 அது சொல்லுங்க. இப்போ தான் அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணேன். ஸோ இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 20 ரூபா டிப்ஸு. தென் இந்த ஆர்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஏறி இருக்குது. ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம வந்து 8.5 கிலோமீட்டர்ஸ் வந்து வந்திருக்கோம். ஸோ 50 ரூபா கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு கண்டிப்பாக ஆர்டர் பார்க்க வேண்டியதான். ஸோ மார்னிங்கே வந்தனால நைட்டு கொஞ்சம் டார்கெட் வந்து சிரமம் இல்லாமல் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் ஆர்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம வந்து நடுக்குளத்துக்குள்ளே வந்து போகணும். ஏன்னா அங்கே தான் டெலிவரி. சர்வேயர் காலனின்னு சொல்லிட்டு இடம் ஃபுல்லாமே நேற்று மழை பெஞ்சிருக்கு. அதுக்கு முந்தா நாளும் மழையா. ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கும். தண்ணி ரோட்டில் ஆறு மாதிரி போய்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. போன தீபாவளி டைம்லாம் சரியான மழை. அப்போல்லாம் தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சுட்டே போய் டெலிவரி பண்ணுற மாதிரி தான். ஆன் பண்ணியாச்சு. மேடம் எத்தனாவது ஆர்டரு? ஓகேண்ணே. நேற்று நல்லா போச்சு போல. நேற்று எங்கே 4 பூட்டு உடச்சேன். சர்ஜி பே கணக்கு வச்சோம்னா 7 பூட்டு கணக்கு தான். 5 பூட்டு கணக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 1:15 ஆயிடுச்சு. காலைல 8:30 மணிக்கு கடைசியாக ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ 1:15 ஆகி இன்னும் ஆர்டர் வரல. கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு இருந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வேறு இப்போ மழை வேறு சும்மா பிரித்து வாங்கிட்டு இருக்குது. சரியான மழைங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக நல்ல மழை. ஆர்டர் சுத்தமாக இல்லை. சரி பரவாயில்ல, நனைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போய்கிட்டு இருக்கிறேன். அங்கிட்ட ஏதாவது நமக்கு ஆர்டர் அடிக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் எதுக்கு ஆர்டருக்கு இவ்வளோ எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, கையில் சுத்தமாக காசு இல்லை. அதாவது இருந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ சிஓடி வந்து நான் கட்டி விட்டாச்சு. அதனால் கையில் சுத்தமாக அமௌண்ட் கிடையாது. இப்போ ஒரு டீ வாங்கணுன்னா கூட கையில் காசு இல்லாமல் சுற்றிக்கு தெரிஞ்சிட்ருக்கிறேன். காலைல வண்டிக்கு 200 ரூபா பெட்ரோல் அவசரப்பட்டு போட்டாச்சு. அந்த பெட்ரோலுக்காகவாவது நம்ம இன்றைக்கி ஆர்டர் பார்க்கணும். மழையும் பெய்யுது. வந்தோம் பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் இல்லை, ஹெல்மெட் இல்லை, நனைஞ்சிட்டே பார்க்குறாரு. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் அடிச்சிட்டாங்க. ஸோ கோல்டு ஸ்டார் பிரியாணி. பேகு வேறு மொத்தம் தட்டிக்கிட்டே இருக்குது. நம்ம ஆர்டர் அடிக்கணும்னு பார்த்தாலும் அதுவும் ஆர்டர் அடிச்சிருக்கு திருப்பறப்பெல்லாம்.
ரைட்டு பெருசாக வந்துருச்சு. ஏன்னா ஒரு தடவை நான் பயந்ததே ரொம்ப இதாச்சு. என்ன வெயில் அடிக்குது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இந்த டெலிவரி கொடுத்து முடிச்சுட்டு GoPro கழட்டிட வேண்டியது தான். ஓய் மாடே, மேடம் உங்கள் லொக்கேஷனில் தான் இருக்கேன் மேடம். இந்த கார்த்திகா டவர்ஸ் கிட்டே நிற்கிறேன். கடைக்கு முன்னாடி விடுங்களா? ஆ கீழேங்களா? ஆ ஓகே மேம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ ஹோட்டல் கண்ணாஸ் கஃபேல பக்கத்தில் டெலிவரி போகலாம். மழையை லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்குது. மழை பெஞ்சால் நல்லது தான். நல்ல கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. 2 நாள் நைட்டு ரூமில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறேன். நல்லா வெயில் அடித்து ரூமே அப்படி ஹீட்டாக இருக்கும். ஏதோ அவனுக்குள்ளே படுத்து தூங்குற மாதிரி இருக்கும் ரூமுக்குள்ளே. அப்பா எத்தனை மாடு ரோட்டில்! இது வரைக்கும் 3 மாடு பார்த்தாச்சுங்க. அங்கே முன்னாடி ஒரு கும்பலே போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் பேசுகிறது எந்தளவுக்கு கிளியராக கேட்குன்னு சொல்லி தெரியல. பைக் ஓட்டுறப்ப பேசுகிறது கஷ்டம் தான். மழை பயங்கரமாக பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் வாய்ஸ்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்டோம். இப்போ GoPro வாட்டர் ப்ரூஃப் ஃபீல் பண்ணி வச்சு ஸோ கிளம்ப வேண்டியதான் நம்ம. ஸோ கைஸ், இந்த 10 ரூபா காயினை பார்த்தா எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. இந்த காயின் வந்து பிரிண்ட் பண்ண அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் 10 ரூபா காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக ஓடி வாங்கினாங்க. பட் இப்போ இந்த காயின் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா ஒரு பொருளையை பரப்பி நிறைய இடத்துல வாங்கவே மாட்டேன்றாங்க. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டு. லாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து மோதிட்டாங்க. ஸோ யாருக்கும் எதுவும் வாங்கலைன்னு நினைக்கிறேன். சம்பவமாக நடக்குதுங்க. மழை காலம்னாலே வந்து இதில் வந்து நம்ம யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:45 5:50 அந்த டைம் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 350 ரூபா கிட்ட பார்த்துருக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். கடை பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆமர் பேக்ஸ் அண்ட் கேக்ஸ். இந்த கடை தான் ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். இது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ஆர்டர். தாடிக்கும் முறையே நம்ம வந்து போகணும். இது வந்து அது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே, போய்ட்டு ஆர்டர் டெலிவரி பண்ணுவோம். ஸோ டெலிவரி பண்ணிவிட்டு பார்ப்போம். ஏன்னா கேமராவில் வேறு பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் நமக்கு வந்து ஆர்டர் மட்டும் இல்லாமல் வந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்படியே போகிற வழியில் பேங்க்கில் போய்ட்டு அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும். அது வேறு ஒன்று இருக்குது. ஓகே கைஸ், நான் அந்த வேலை உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ தான் பார்த்தீங்கன்னா SBIயில் அமௌண்ட் டெபாசிட் பண்ணேன். கஸ்டமர் லொக்கேஷன் போகலாம். இப்போ மழை வேறு பெருசாக பிடிச்சிருச்சு. பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே. ஆனால் நான் மழையில் நனைஞ்சிட்டு ஆர்டர் பார்த்தா எங்களுக்கு அந்த சர்ஜ் பே தரணும் 15 ரூபா. அது தர்றதுக்குள்ளே மூக்காலும் அழுவாங்கப்பா. ஒரு 10-15 தடவை வீடியோ எடுத்து போட்டால் தான் சர்ஜே ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் மட்டும் போடுறேன் அப்படின்னா என்ன மாதிரி சேர்த்து ஒரு 10 பேர் போடுறாங்கன்னு வைங்களேன். அவங்க 10 பேருமே திருப்பி ஒரு 4-5 தடவை
வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஜொமேட்டோ வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறப்ப என்னென்னா லோ குவாலிட்டியெல்லாம் வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஃபோனில். ஜொமேட்டோ ஆப் மூலிமா ஷூட் பண்ணுறப்ப கேட்டால் இமேஜ் சரியில்லை, கிளாரிட்டி இல்லை, அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அவங்க ஆப்லேயே மிஸ்டேக் வச்சுக்கிட்டு எங்கள் மேலே சொல்லுவாங்க. அப்படி சொல்லிடுங்க. என்ன சொல்லுங்க, நீங்கள் இப்போ சொன்னீங்களா? சொல்லுங்கள். போகலாம் போதும். யூடியூப்பில் எதையாச்சும் ஒன்று சொல்லி யூடியூப்பில் போட்டு விடுறாங்க. வேலை போட்டு விடுறாங்க. கொடுங்க. அண்ணன் ஏரியாவில் பெரிய கை. அப்படி சொல்லு. பெரிய கை. எதாவது டெம்டேஷனே தாங்கி நிற்கிற தூண். அப்படி அப்படியெல்லாம் போடாதான். சும்மா தானே. ஏரியா தாதான்னு சொல்லு. எடிட்டிங்கில் அதெல்லாம். அவன் பேர் என்ன பேர் தான்? உங்கள் ஊர் பேர் என்ன பேர்? செந்துரை. செந்துரை சிங்கம். செந்துரை போட்டுடலாம். செந்துரையில் ஒரு அண்ணன் இருந்தாலும் அவனுக்கு தெரியாமல் சொல்லிடலாம். ஓகேண்ணா. ஒரு ஆர்டர் போடு. ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. பக்கத்தில் தான் டெலிவரி. இதோட 4th டைரக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. கஸ்டமர் கால் பண்ணி எங்கேன்னு கேட்டப்போ லொக்கேஷன் வந்து சரியாக பின்னாகாமல் இருக்குது. பேக் ஃபுல்லாக நடந்துச்சு. நானும் தொப்பக்கிட்டே நடந்துட்டேன். ரேட்டிங் ரூம் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. சரி போய்ட்டு அப்போ டாட்டா. சுடும், சைலன்ஸை சுட்டுரும். இங்கிட்ட வந்துடு. ஓகே. ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குட் நைட். ஸோ வந்து ரூமுக்கு வந்து வந்தாச்சு. நம்ம இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மணி 11:30 மணி ஆகுது நான் ரூமுக்கு வரப்போ. ஸோ சாப்பாடு வாங்கிட்டு ரூமுக்கு வரதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்குட்டியோடு முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 ஆர்டர் பார்த்தேன். நம்ம வந்து 5 டைரக்ட்மே நம்ம வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1350 ரூபா இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ணோம். ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அதிகம் தான். ஒரு 400 ரூபா பெட்ரோல் போயிடுச்சு. தென் சாப்பாடெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா போயிடுச்சு. ஸோ நீங்கள் நம்ம பார்த்த இன்சென்டிவ்க்கும் இதுக்கும் சரியாக போயிடுச்சு. ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா மலையில் ஆர்டர் பார்த்ததுக்கு எக்ஸ்ட்ரா சர்ச் பே ஒரு 100 ரூபா வந்துச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கையில் வந்து செலவெல்லாம் போக ஒரு 800 ரூபா நமக்கு வந்து கையில் வந்து நிற்கிது. மலையில் வந்து நடந்தனால பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் வைசரை திறந்து விட்டே ஓட்டினா சும்மா அப்படியே மழை துளி ஃபுல்லாமே அப்படியே கண்ணில் அடிச்சு கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பொங்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அடி சுற்றி கருப்பாகிடுச்சு. ஸோ இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். ஸோ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸோ அதே பழைய டிஷர்ட் தான். நம்ம ரூமில் இருக்கிறனால வந்து அடிக்கடி டிஷர்ட் வந்து வேறு டிஷர்ட் மாற்ற மாட்டோம். ஸோ ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை டிஷர்ட் மாற்றிக்கிறது. ஏன்னா ரூம்குள்ளே தான் இருப்போம், வேறு எங்கேயும் போக மாட்டோம். அதனால தான் அப்படி. இதையும் கீழே நிறைய பேர் நோட் பண்ணி கமெண்ட் பண்ணுவீங்க நினச்சேன், பட் பண்ணலை. ஸோ நானே சொல்லிக்கிறேன். ஸோ இது பழைய டிஷர்ட் தான். சரி ஓகே கேஸ், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா குட் நைட். ஸோ சாப்பிட்டு தூங்குங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் என்னன்னு சொல்லி தெரியல, பட் எப்போ இருந்தாலும் ஓகே. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பாருங்கள். ஸோ டாடா பை பை கைஸ், see you guys on next video.